அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நாளை டிஎன்யூவில் என்ன நடக்குது, நாளை மீன்ஸ் ஜூன் 28 அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. இதில் இந்த ஃப்ளாஷ் நியூஸ், இது அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஷெட்யூலில் பற்றின ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீழேயே நீங்கள் பார்க்கலாம். வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. யாராக இருக்குன்னா டிஎன்ஜேஎஃப்யூ, ஓகேங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக தெரியும். டிஎன்ஜேஎஃப்யூ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் ஆஃப்லைன் கவுன்சிலிங். வொகேஷ்னல்லையே 5%, ஓகேங்களா? அதில் வந்து பிஎஃப்எஸ்சி சீட்டு, அந்த 5% சீட் இருக்குது வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு பிஎஃப்எஸ்சியில். அதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நேமில் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததை பார்த்தோம்னா அதே வொகேஷனல் ஸ்ட்ரீமில் 7.5% கோட்டாவுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க கலந்துக்கிறதுக்கு. இப்போ இவங்கெல்லாம் எப்போன்னு கேட்டோம்னா நாளைக்கு 28 ஜூன் 28 ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும், ஓகேங்களா? அடுத்ததாக பிஎஃப்எஸ்சி இதெல்லாம் வந்து ரிஜெக்டட் சீட்ஸ்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, ஒன்றும் பேசணும் பாருங்கள். இந்த கீழே வந்துட்டு பாருங்களேன், கால்ட அடுத்து 15% கோட்டாவுக்கான ஃபிஷர்மேன் வார்டு அவங்களுக்கு பிஎஃப்எஸ்சியில் அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டால் அது நாளைக்கு 28. அண்டு இன்னொரு கேட்டகரி அதில் இருக்குது, அதாவது 5% கோட்டா ஃபிஷர்மேன் வார்ட்லேயே 5% கோட்டா பிஎஃப்எஸ்சிக்கு, அதுவும் வந்து நாளைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கு. வொகேஷனல் 7.5% கோட்டாக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு, அதுவும் வந்து 28 தான் இருக்குது. பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் பிஎஃப்எஸ்சிக்கு என்ன பண்ணியிருக்கு, டிஎன்யூவில் ஏதாவது போட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. டிஎன்யூவில் நாளைக்கு எதுவும் கொடுக்கல. பட் டிஎன்ஜேஎஃப்யூவில் ஃபிஷரிஸ் கோர்ஸுக்கான அந்த 5%, 15% வொகேஷ்னலு இதுக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டுங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த நாள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கோம். இப்போ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அது பண்ணிவிடுவீங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அது ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. இந்த ஃபிஷரிஸ் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் வேறு கொடுத்துருந்தேன், அதையே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, பார்த்துக்குங்க இருக்குது. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன், ஒன்று மட்டும் எது பார்ப்போம். டிஎன்ஜேஎஃப்யூ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வொகேஷனல் ஸ்ட்ரீம். வொகேஷனல் ஸ்ட்ரீம் 5%க்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும் இருக்குது. இது மாதிரி தான் பிடிஎஃப்ல ஓப்பன் ஆகும். அது கூட இதில் வந்து 29 சொல்லியிருக்காங்க. பட் ஏற்கனவே அது 28ன்னு இருந்துச்சு. இப்போ ஷெட்யூல் மாறி இருக்கு. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. நம்ம சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் கொடுக்குறோம். நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பேர், அப்ளிகேஷன் நம்பரு, மற்ற டீட்டெயிலு, மார்க்கு டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது ஏன்னா டிஎன்யூ பொறுத்த வரைக்கும் இப்போ ஷெட்யூல் மாறிக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு ஒரு டேட் இருந்துச்சு, இன்றைக்கி டக்குன்னு இப்போ மாற்றிருக்கிறாங்க. ஸோ வெப்சைட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அந்த அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.